Hello students, welcome to our JMDM Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 2 numbers and sequenceல உள்ள exercise 2.4ல உள்ள எல்லா சம்ஸையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுல வந்து இப்போ first sum பாருங்க. Find the next 3 terms of the following sequence அப்படினு கொடுத்திருக்காங்க. First question. அதுல first subdivision 8, 24, 72 etc. அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நெக்ஸ்ட் 3 terms மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் 3 termsனா இப்போ இது வந்து A1, இது A2, இது A3. சோ இப்போ A1 நமக்கு எப்படி இருக்கு பாருங்க. A1 வந்து 8 ன்னு எடுத்துறோம். சோ A2ங்கிறது இது 24. சோ 24 நம்ம எப்படி எழுதுறோம்னா 8 into 3 equal to எவ்வளவு? 24. ஓகேவா? 8 3s are 24 தானே. சோ அடுத்தது இது வந்து நமக்கு A3. சோ A3 நம்ம எப்படி எழுதுறோம்? 24 into 3 equal to எவ்வளவு? 72. ஓகேவா? சோ இது A1 A2 A3 A1 A2 A3 நம்ம எழுதிட்டோம். சோ இப்போ இந்த இதுக்கு கூடால 3 3யா மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு வருது. இதுல இருந்தே நமக்கு கிளியரா தெரியுது இல்லையா? சோ அப்ப இதுல இருந்து உங்களுக்கு A4 அப்ப என்ன வரும் பாருங்க. A4 equal to என்ன வரும்? 72 கூடால இப்போ இந்த 8 கூடால 3 மல்டிப்ளை பண்ணி தான் நமக்கு 24 வருது. இந்த 24 கூடால 3 மல்டிப்ளை பண்ணா 72. அப்ப A4 கண்டிப்பா எப்படி தான் இருக்கும்? 72 கூடால ஒரு 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருதோ அதான் ஆன்சர். என்ன வரும் பாருங்க. 3 2s are 6 வருது. 7 3s are என்ன வரும்? 21 216. அடுத்தது A5 என்ன வரும் பாருங்க. 216 கூடால ஒரு 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருமோ அதான் ஆன்சர். 216 கூடால 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 6 3s are 18 மீதி 1 1 3 is 3 3 plus 1 4 3 2s are 6 648. அடுத்தது A6 என்ன வரும்? 648 கூடால ஒரு 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வரும். 648 கூடால 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 648 கூடால 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 8 3s are என்ன வரும்? 24 மீதி 2 4 3s are 12 12 plus 2 14 மீதி 1 6 3s are என்ன வரும்? 18 18 plus 1 19 1944. ஓகேவா? சோ அப்ப ஆன்சர் நம்ம என்ன எழுதலாம்? நெக்ஸ்ட் 3 terms are. so next therefore next 3 terms are. so இது வரைக்கும் நமக்கு क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. சோ மீதி அவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் அப்போ 216, 648, 1944. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் 5 1 -3 etc. அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இத வந்து எப்படி எடுத்துக்கலாம்? A1 equal to நம்ம 5 ன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து A2 வந்து நமக்கு 1 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த 1 எப்படி வருது அப்படின்னு தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் A1 நம்ம அப்படியே வச்சிரலாம். ஓகேவா? அடுத்து A2 இந்த 1 வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் A1 இருக்கு இல்லையா? அது 5 கூடல ஒரு -4 வந்து நம்ம ஒரு சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும் பாருங்க. 5 - 4 என்ன வரும்? 1 வருதா? சோ இத வந்து A2. அடுத்தது A3 நம்ம என்ன எடுக்கிறோம்? A2 எடுக்கிறோம். சோ A2 என்னது நமக்கு 1. அதுக்கு கூடால ஒரு -4 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. என்ன வரும்? 1 - 4 வந்து என்ன வரும்? இங்க பிளஸ் இருக்கு இல்லையா? சோ +1 - 4. அப்ப பிக் நம்பர்ல இருந்து ஸ்மால் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக் நம்பருக்கு சைனை போடுறோம். அப்போ 4ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 3 வரும். பிக் நம்பருக்கு சைன் வந்து மைனஸ். சோ -3. இப்போ இந்த மூணுக்கும் நம்ம டேம் கண்டுபிடிச்சிட்டோமா? இனி அடுத்தது A4 அப்ப என்ன வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் A1 அப்படியே எடுத்துக்கணும். A2 தான் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்றதுங்கறத பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? A1ல இருந்து ஒரு -4 சப்ட்ராக்ட் பண்ணி A2 கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது A2ல இருந்து ஒரு -4 சப்ட்ராக்ட் பண்ணி -3 கண்டுபிடிக்கிறோம். அப்ப A4 என்ன பண்ணுவோம்? A3ல இருந்து ஒரு -4 சப்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம A4 கண்டுபிடிப்போம். இப்போ ரெண்டுக்குமே சேம் சைன் தான். ரெண்டுமே ஆட் பண்ணும்போது என்ன வந்துரும்? -7. அடுத்தது A5 என்ன கண்டுபிடிப்போம்? A4 கூடல ஒரு -4 வந்து 4 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு A5 கிடைக்கும். அப்ப ரெண்டுக்குமே சேம் சைன் போது -7 plus 2 ஆட் பண்ணிட்டா போதும். 7 plus 4 என்ன வந்துரும்? 11 வந்துரும். அடுத்தது A6ங்கும்போது A5 என்னது -11 கூடல ஒரு 4 சப்ட்ராக்ட் பண்றோம். அப்போ ரெண்டுமே சேம் சைன் தான். அப்ப என்ன வந்துரும்? -15. அவ்வளவுதான்.
அப்போ therefore ஆன்சர் நம்ம எப்படி எழுதிடலாம் நெக்ஸ்ட் 3 terms are எது -7, -11, -15 இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா ஸோ எப்போதுமே இந்த மாதிரி சம்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து 5 A1 வந்து அப்படியே நீங்க வச்சுக்கணும் A2 தான் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாங்கிறத நம்ம பார்ப்போம் இங்கே அதே தான் A1 அப்படியே வச்சுட்டு A2 தான் நம்ம மாத்தி எழுதுறோம் ஓகேவா அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க 1/4, 2/9, 3/16, எக்ஸெட்ரா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம A1 வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் 1/4 இந்த 1/4 நான் எப்படி எழுதுறேன் பாருங்க 1/2 ஸ்கொயர்னு எழுதுறேன் ஓகேவா இந்த 1/4 1/2 ஸ்கொயர் அடுத்தது A2 நான் எப்படி எழுதுறேன் நமக்கு 2/9 இருக்கா ஸோ இந்த 2/9 நம்ம எப்படி எழுதலாம் 2/3 ஸ்கொயர்னு எழுதலாமா ஸோ இது வந்து ஸ்கொயர் நம்பர் 2 ஓட ஸ்கொயர் நம்பர் தான் 4 ஸோ அதனால நம்ம 2 ஸ்கொயர் 9 வந்து 3 ஓட ஸ்கொயர் நம்பர் ஸோ 3 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன் அடுத்தது A3 வந்து என்னது இருக்கு 3/16 இருக்கா ஸோ அப்போ நான் அதை வந்து எப்படி எழுதலாம் 3/16 3/4 ஸ்கொயர்னு நான் எழுதியிருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு நான் தெரியறதுக்காக தான் ஸோ இது A1 இது A2 A3 நமக்கு இதுதான் வேணும் ஓகேவா ஸோ இப்போ அடுத்தது அப்போ என்ன வரும் பாருங்க இப்போ இங்க 1/2 ஸ்கொயர் இங்க இந்த 2 மேல வருது பாருங்க 2 கீழே வந்து என்னது வந்துருது 3 ஸ்கொயர் வந்துருது அடுத்து இந்த 3 மேல வந்துருது கீழே வந்து என்னது 4 ஸ்கொயர் அப்போ கீழே பாருங்க டினாமினேட்டர்ல எல்லாமே இங்க 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அப்போ A4 நமக்கு என்னவா இருக்கும் பாருங்க A4 வந்து நமக்கு என்னவா இருக்கும் கீழே இங்க 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அப்ப நெக்ஸ்ட் நமக்கு என்னதான் வரணும் 5 ஸ்கொயர் தான் வரணும் ஓகேவா அடுத்தது மேல பாருங்க நியூமரேட்டர்ல 1 2 3 அப்போ இங்க என்ன வரும் 4 ஓகேவா சோ இத சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும் 4 டிவைடட் பை 5 ஸ்கொயர்னா 25 அடுத்தது A5 சோ A5 னா என்ன வரும் பாருங்க கீழே இங்க 5 ஸ்கொயர் 4 கண்டினியூஸா தான் வருது 2 3 4 5 அப்போ இங்க 6 ஸ்கொயர் மேல 1 2 3 4 அடுத்தது 5 சோ ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 36 ஓகேவா அடுத்தது A6 அப்போ என்னதான் வரும் உங்களுக்கு ஈஸியா எழுதிடலாம் இல்லையா 4 5 அடுத்தது என்ன வரும் 6 இங்க கீழே 7 ஸ்கொயர் அப்போ 6 டிவைடட் பை 7 ஸ்கொயர்னா எவ்வளவு 49 ஓகேவா சோ அப்போ therefore next 3 terms are என்ன வரும் 4 divided by 25, 5 divided by 36, 6 divided by 49 இவ்வளவுதான் ஆன்சர் ஓகேவா அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க find the first 4 terms of the sequences whose nth terms are given by so nth term வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க அதனோட first 4 term வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும் so இது உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க first subdivision an equal to n power 3 minus 2 னு கொடுத்திருக்காங்க so நம்ம first question எழுதலாம் so அப்போ first 4 terms நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் first வந்து 4 terms அப்போ first n க்கு வந்து நம்ம 1 கொடுக்கலாமா n க்கு 1 கொடுக்கும்போது a1 வரும் so a1 equal to n வந்து நம்ம n க்கு வந்து 1 கொடுத்திருக்கோம் அப்போ a1 so a1 வந்து வரும்போது n க்கு பதில் 1 கொடுக்கும்போது என்ன வரும் 1 power 3 minus 2 equal to 1 power 3 னா 1 தான் 1 minus 2 equal to minus 1 அடுத்தது a2 n க்கு வந்து நம்ம இப்ப 2 கொடுக்கிறோம் அப்போ 2 power 3 minus 2 equal to என்ன வரும் 2 power 3 னா 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 8 minus 2 என்ன வரும் 6 அடுத்தது a3 so a3 வந்து நம்ம இங்க வந்து என்ன கொடுக்கிறோம் n equal to 1 கொடுக்கிறோம் இங்க n equal to 2 கொடுக்கிறோம் இங்க n equal to நம்ம 3 கொடுக்கிறோம் so a3 ங்கும்போது என்ன வரும் 3 power 3 minus 2 so 3 power 3 னா என்ன வரும் 3 3s are 9 9 3s are 27 minus 2 equal to 27 minus 2 25 அடுத்தது n equal to நம்ம 4 கொடுக்கிறோம் 4 கொடுக்கும்போது a4 அப்ப என்ன வரும் 4 power 3 minus 2
equal to 4 power 3 na 4 into 4 16 16 into 4 வந்து 64 minus 2 equal to 64 minus 2 என்ன வரும் 62 அவ்வளவுதான் நமக்கு first 4 times தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க so நம்ம 4 times கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ therefore the first 4 times are இதெல்லாம் minus 1, 6, 25, 62 அவ்வளவுதான் ஓகேவா சோ நீங்க என்னோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதுதான் அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் an equal to minus 1 the whole power n plus 1 n into n plus 1 கொடுத்திருக்காங்க சோ an ஃபர்ஸ்ட் வந்து நம்ம n வந்து 1 கொடுத்துக்கலாம் சோ அப்போ a1 வருமா minus 1 the whole power 1 plus 1 n க்கு 1 கொடுக்கும்போது 1 into 1 plus 1 equal to minus 1 the whole power 2 minus 1 the whole power 2 1 into இது வந்து 1 plus 1 2 so 1 into 2 2 தான் so அப்போ 2 தான் வரும் equal to minus 1 the whole power 2 வந்திருக்கு so even number எந்த ஒரு மைனஸ் நம்பருக்கு மேல பவர்ஸ் வந்து ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு என்னதான் வரும் பாசிட்டிவ் நம்பர் தான் ஏன்னா minus 1 into minus 1 னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் so 1 தான் வரும் அப்போ 1 into 2 equal to 2 ஓகேவா So, அடுத்தது n equal to 2 கொடுக்கலாம் n equal to 2 கொடுத்தீங்கன்னா a2 வரும் அப்போ a2 வந்தீங்கன்னா minus 1 the whole power 2 plus 1 n க்கு என்ன வரும் 2 into 2 plus 1 equal to minus 1 the whole power என்ன வந்துரும் 3 வந்துரும் 2 plus 1 வந்து 3 தானே 3 into இங்க ஒரு 2 இருக்கா so இங்க வேணா நம்ம into போட்டுக்கலாம் இங்க into வேணா போட்டுக்கலாம் So, அப்போ இந்த 2 into 2 plus 1 வந்து என்ன வந்துரும் 3 வந்துரும் equal to minus 1 the whole power 3 so இங்க வந்து odd number வந்திருக்கு அப்போ minus தான் வரும் ஏன்னா minus 1 into minus 1 into minus 1 into minus 1 நமக்கு plus 1 so அப்போ 1 into மறுபடியும் ஒரு minus 1 வரும்போது minus 1 தான் வரும் இதுக்கு so அப்போ minus 1 into 2 into 3 6 equal to minus 6 ஓகேவா சோ இனி அடுத்தது n equal to 3 n equal to 3 கொடுத்தீங்கன்னா a3 so a3 அப்ப என்ன வரும் minus 1 the whole power 3 plus 1 into 3 into bracketல 3 plus 1 equal to minus 1 the whole power 4 into 3 into 4 3 plus 1 வந்து 4 equal to minus 1 the whole power even number so even number வந்தாலே நமக்கு 1 தான் so அப்போ 1 into 4 3s are 12 equal to answer நமக்கு 12 ஓகேவா so n equal to 4 கொடுத்தீங்கன்னா a4 அப்ப என்ன வரும் minus 1 the whole power 4 plus 1 into 4 into 4 plus 1 equal to என்ன வரும் minus 1 the whole power 5 into 4 into 4 plus 1 வந்து 5 ஓகேவா அப்புறம் minus 1 the whole power odd number வந்துச்சுனாலே நமக்கு sign வந்து minus 1 தான் 4 5s are 20 equal to minus 20 ஓகேவா so இதுல answer நமக்கு 2 minus 6 12 minus 20 so அப்ப answer நமக்கு எடுத்து எழுதணும் the next the first 4 terms ஓகேவா so அப்ப answer நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க the first 4 terms are 2, minus 6, 12, minus 20 அப்படின்னு எழுதலாம் ஓகேவா அடுத்தது third subdivision பாருங்க an equal to 2n square minus 6 ன்னு கொடுத்திருக்காங்க சோ அப்ப an equal to 2n square minus 6 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம n equal to 1 கொடுக்கும்போது a1 வரும் a1 அப்ப என்ன வரும் 2 into n க்கு பதில் 1 போடுறோம் அப்போ 1 square minus 6 equal to 2 into 1 square னா 1 தான் அப்ப 2 தான் 2 minus 6 equal to இங்க பிளஸ் சைன் இருக்கு இங்க மைனஸ் அப்ப 2 minus 6 னா என்ன வரும் minus 4 இல்லையா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு சைனை போடுறோம் அடுத்தது n equal to 2 கொடுக்கிறோம் n equal to 2 கொடுக்கும்போது a2 வரும் சோ அப்ப 2 into n க்கு 2 போடுங்க 2 square minus 6 equal to 2 into 2 square னா 4
4 minus 6 வரும் equal to 4 2s are 8 8 minus 6 equal to 8ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும் 2 ஓகேவா அடுத்தது n equal to 3 கொடுக்கிறோம் n equal to 3 கொடுக்கும்போது a3 வரும் n-க்கு பதில் 3 கொடுக்கிறோம் அவ்வளவுதான் அப்போ 2 into 3 square minus 6 equal to 2 into 3 square na 9 9 minus 6 equal to 9 2s are 18 18 minus 6 equal to என்ன வரும் 18ல இருந்து 6 போச்சுனா மீதி நமக்கு 12 வரும் அடுத்தது n equal to 4 n equal to 4 போட்டிங்கன்னா a4 வந்துச்சுனா என்ன வரும் 2 into 4 square minus 6 equal to 2 into 4 square na 16 minus 6 வரும் அப்போ equal to 2 into 16 என்ன வரும் 2 into 16 வந்து 6 2s are 12 மீதி 1 2 is to 32 minus 6 32ல இருந்து 6 போச்சுனா மீதி வந்து என்ன வரும் 26 வரும் ஓகேவா சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 4 டைம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ therefore the first 4 times are இதெல்லாம் பாருங்க -4, 2, 12, 26 அவ்வளவுதான் இது -4 ஓகேவா -4, 2, 12, 26 இதான் வந்து நமக்கு ஆன்சர் இனி அடுத்தது third question find the nth term of the following sequence so அதனுடைய nth term வந்து நமக்கு கேட்டிருக்காங்க first subdivision 2, 5, 10, 17 அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இப்போ நம்ம இத வந்து first a1 என்னது 2 கொடுத்திருக்காங்களா அந்த 2 வந்து நான் எப்படி எழுதுறேன்னா 1 square plus 1 ன்னு எழுதுறேன் 1 square plus 1 னா 2 தான் வர பாருங்க 1 square னா 1 தான் 1 plus 1 2 வருதா அடுத்தது a2 வந்து நமக்கு என்னது 5 இந்த 5 நான் எப்படி எழுதுறேன்னா 2 square plus 1 ன்னு எழுதுறேன் 2 square plus 1 னா என்ன வரும் 2 square னா 4 plus 1 5 வருதா அடுத்தது a3 நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 10 கொடுத்திருக்காங்க 10 நான் எப்படி எழுதுறேன் 3 square plus 1 ன்னு எழுதுறேன் 3 square plus 1 னா 9 plus 1 10 வந்துருதா அடுத்தது a4 என்ன கொடுத்திருக்காங்க 17 கொடுத்திருக்காங்க அது எப்படி எழுதலாம் 4 square plus 1 16 plus 1 17 சோ இப்போ 1 square 2 square 3 square 4 square 1 வந்து எல்லாத்துக்குமே plus 1 வந்து காமனா வருது சோ அப்படினு பாக்கும்போது எக்ஸெட்ரா சோ எக்ஸெட்ரா அப்படினா an நம்ம என்ன எழுதலாம் பாருங்க an வந்து என்ன எழுதலாம் an இது வந்து நம்ம எழுத முடியாது சோ இத வச்சு தான் நம்ம எழுத முடியும் இப்போ நீங்க n க்கு வந்து 1 கொடுத்தீங்கன்னா இங்க 1 தான் வருது 1 ஸ்கொயர் plus 1 2 கொடுத்தீங்கன்னா இங்க 2 ஸ்கொயர் வருதா 1 வந்து எல்லாத்துக்குமே காமன் தான் சோ n க்கு வேல்யூ கொடுக்கும்போது n க்கு 2 கொடுத்தீங்கன்னா இங்கேயும் 2 3 கொடுத்தா 3 தான் 4 கொடுத்தா 4 தான் அப்போ இங்க n கொடுத்தீங்கன்னா இங்க என்ன தான் வரும் n ஸ்கொயர் தான் வரும் n ஸ்கொயர் plus 1 சோ இப்படி தான் நம்ம எழுதுறோம் இங்க 4 இருக்கும்போது 4 ஸ்கொயர் plus 1 அப்ப n இருக்கும்போது n ஸ்கொயர் plus 1 தான வரும் ஓகேவா இத வந்து நமக்கு ஆன்சர் இனி அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் 0, 1/2, 2/3 அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இப்போ நான் 0 a1 வந்து நம்ம 0 ன்னு எழுதலாமா இந்த 0 வை நான் எப்படி எழுதுறேன்னா 1 minus 1 divided by 1 ன்னு எழுதுறேன் சோ 1 minus 1 னா 0 தான் 0/1 வந்து நமக்கு 0 தான் வரும் அடுத்தது a2 சோ a2 நான் எப்படி எழுதுறேன்னா 2 minus 1 அதாவது இங்க n க்கு நம்ம 1 கொடுக்கும்போது இங்க 1 minus 1 அந்த மாதிரி நான் எழுதுறேன் ஓகேவா இப்போ a2 வந்து நமக்கு 1/2 சோ நான் 1/2 எப்படி எழுதுறேன்னா 2 minus 1 இங்க 1 வரணும் அப்ப 2 minus 1 போட்டா நமக்கு 1 வருதா divided by 2 தான் 2 வந்து நம்ம அப்படி எழுதலாம் இப்போ n க்கு வேல்யூ நீங்க 2 கொடுத்தீங்கன்னா 2 minus அப்ப n minus 1/n அந்த மாதிரி ஓகேவா 2 வந்து ரெங்கேயும் வருது இப்போ a3 நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 2/3 கொடுத்திருக்காங்களா அப்போ 2/3 னா நமக்கு என்ன போடலாம் 3 minus 1 இங்க 1 minus 1 2 minus 1 அடுத்து பாருங்க 3 minus 1 divided by இந்த 3 தான் நம்ம அப்படியே வரும் இப்படியே போச்சுனா எக்ஸெட்ரா இப்படியே போச்சுனா an அப்ப நம்ம என்னவா எழுதலாம் பாருங்க a3 போடிங்கனா 3 minus 1/3 2 போடிங்கனா 2 minus 1/2 அப்ப an போடிங்கனா என்ன வரும் n minus 1/n தான வரும் கரெக்ட்டா
A3 போட்டிங்கன்னா 3 minus 1 by 3, 2 போட்டிங்கன்னா 2 minus 1 by 2, அப்ப AN போட்டிங்கன்னா n minus 1 by n. ஓகேவா? அடுத்தது third subdivision 3, 8, 13, 18. ஸோ இதுவும் நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இது A1 வந்து 3 இல்லையா? A1 வந்து 3, A2 வந்து ஸோ அதை எழுதணும். 3 வந்து நான் இப்போ எப்படி எழுத போறேன்னா 5 into 1 minus 2ன்னு எழுதுறேன். 5 into 1 5 தான், 5 minus 2 3 வருதா? ஸோ அடுத்தது A2 வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8. ஸோ 8 நான் எப்படி எழுதுறேன்னா 5 into 2 minus 2ன்னு எழுதுறேன். 5 2s are 10, 10 minus 2 8 வருதா? அடுத்தது A3 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 13 கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி எழுதுறேன்? 5 into 3 minus 2. 5 3s are 15, 15 minus 2 13 வருதா? அடுத்தது A4 வந்து என்னது? 18. ஸோ 18 நான் எப்படி எழுதுறேன் பாருங்க? 5 into 4, 5 4s are 20, 20 minus 2 வந்து 18 வருதா? ஸோ 5 வந்து நான் எல்லாத்துக்குமே காமன். இதில் வந்து பாருங்க 5 வந்து எல்லாத்துக்குமே காமனாக எடுத்திருக்கோம். இங்கே 1 2 3 4 இங்கே 2 வந்து எல்லாத்துக்குமே காமன். இப்போ என்னுக்கு வேல்யூ நீங்கள் 1 கொடுக்கும்போது இங்கே வந்து 1 வருது, 2 கொடுக்கும்போது 2, 3 3, 4 4. ஸோ 5 காமன், 2வும் காமன். அப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்மில் எழுதும்போது எப்படி எழுதலாம்? அப்போ எக்ஸெட்ரா ஏஎன். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் பாருங்க? 5 வந்து காமன் தான், அப்போ 5 அப்படியே தான் வைக்க முடியும். 1 2 3 எண்ணுக்கு வந்து 1 2 4 கொடுத்தீங்கன்னா இங்கே 4, அப்போ இங்கே n கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன தான் வரும்? 5n. அடுத்தது -2 வந்து காமனாக இருக்கு. ஸோ அப்போ 5n minus 2 இப்படி தான் நம்ம எழுத முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இது மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வரிசையாக எழுதிடலாம். ஸோ A1 மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக எழுதணும் கண்டுபிடிச்சி. ஓகேவா? அது எழுதிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஈஸியாக ஜெனரல் ஃபார்ம் எழுதிடலாம். At the fourth question, find the indicated terms of the sequences whose nth terms are given by. So நமக்கு general form கொடுத்துட்டாங்க, அவங்க indicate பண்றதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். நமக்கு general form first subdivision என்ன கொடுத்திருக்காங்க? an equal to 5n divided by n plus 2 கொடுத்திருக்காங்க. அதுல a6 and a13 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So அப்போ an வந்து நம்ம எழுதிக்கலாமா? First நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? a6 தான் கண்டுபிடிக்கணும். a6 equal to என்னோட வேல்யூ வந்து இப்போ நம்ம 6. ஓகேவா? அப்ப n இருக்கிற இடத்துல எல்லாம் 6 போடுங்க. 5 into 6 divided by 6 plus 2 equal to 5 6 are என்ன வரும்? 30 divided by 6 plus 2 வந்து என்ன வருது? 8. So இதை வந்து நமக்கு 2 டேபிள் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். 4 2s are 8, 1 2 is 2, மீதி 1, 5 2s are 18. So இதுக்கு மேல வந்து 5 2s are 10. So இதுக்கு மேல நமக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ 15 divided by 4. ஓகேவா? அடுத்தது A13 கண்டுபிடிக்கணும். ஸோ A13 equal to 5 into 13. ஸோ என்னோட வேல்யூ வந்து நம்ம 13 கொடுக்குறோம். அடுத்தது 13 plus 2 equal to 5 into 13 என்ன வரும்? 5 3s are 15, மீதி 1, 5 into 1 5 plus 1 6, 65 divided by 13 plus 2 வந்து என்னது? 15. ஸோ இது வந்து நமக்கு 5 டேபிளுக்கு கொடுக்கலாம் இல்லையா? ஸோ 5 டேபிள் கொடுக்கும்போது என்ன வரும்? 1 5 is 5, மீதி 1, 3 5s are 15. இங்க கொடுக்கும்போது 3 5s are 15. ஸோ இதுக்கு மேல கொடுக்க முடியாது. அப்போ 13 divided by 3. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? A6 வந்து 15 by 4, A13 13 by 3. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. an equal to minus into n square minus 4. இதுல வந்து என்ன கண்டுபிடிக்கணுமா? A4 and A11 வந்து கண்டுபிடிக்கணுமா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம an எடுத்து எழுதிட்டோமா? அப்புறம் A4 என்னோட வேல்யூ வந்து 4. அப்போ மைனஸ் அப்படி எழுதிக்கோங்க. பிராக்கெட் போட்டுட்டு என்னக்கு வேல்யூ என்னது? 4. அப்போ 4 square minus 4 equal to மைனஸ் அப்படி வச்சுக்கலாமா? 4 square வந்து எவ்வளவு? 16 minus 4 equal to minus 16ல 4 போச்சுன்னா 12 வந்துருது. ஸோ அப்போ minus 12. ஓகேவா? A4 வந்து எவ்வளவு? minus 12. ஸோ A4 minus 12. இனி அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? A11 கண்டுபிடிக்கணும். ஸோ A11
a11 வரும்போது மைனஸ் இந்த இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படியே 11 ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் 11 ஸ்கொயர்னா என்ன வரும் நமக்கு 121 மைனஸ் 4 121ல இருந்து 4 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் மைனஸ் 121ல 4 போச்சுன்னா இங்க 1 இங்க 11 வந்துருமா சோ 11ல 4 போச்சுன்னா 7 இல்லையா இங்க 1 117 சோ இதான் வந்து A11 எவ்வளவு மைனஸ் 117 இதான் வந்து ஆன்சர் ஓகேவா Fifth sum பாருங்க find A8 and A15 whose nth term is வந்து an கொடுத்திருக்காங்க n square minus 1 by n plus 3 n is வந்து even n belongs to capital N ன்னு கொடுத்திருக்காங்க இன்னொன்னு n square divided by 2n plus 1 n is வந்து odd n belongs to capital N அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இதுல வந்து நமக்கு n is வந்து ஈவனா இருந்துச்சுனா இத வந்து நம்ம யூஸ் பண்ணனும் n is வந்து odd இருந்துச்சுனா இத யூஸ் பண்ணனும் அப்படினு கொடுத்திருக்காங்க ஃபங்க்ஷன் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு என்ன கண்டுபிடிக்கணும் A8 உம் A15 உம் கண்டுபிடிக்கணும் இப்போ A8 எடுங்க A8 எடுக்கும்போது நமக்கு வந்து இது ஈவனா ஆடா பாருங்க A8 வந்து ஈவனா ஆடா ஈவன் சோ ஈவன்ங்கும்போது நம்ம இத தான் செலக்ட் பண்ணனும் அப்போ an equal to n square minus 1 divided by n plus 3 இத தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம் ஓகேவா சோ அப்போ A8 சோ இதுல n is even n belongs to n so இப்போ A8 எடுக்கும்போது அப்ப என்ன வரும் பாருங்க 8 square minus 1 divided by 8 plus 3 equal to 8 square na என்ன வரும் 8 square na 8 into 8 8 8s are 64 minus 1 divided by 8 plus 3 11 64 ல 1 போச்சுனா 63 divided by 11 ஓகேவா so அப்போ A8 ஓட வேல்யூ 63 divided by 11 இனி அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் A15 வந்து ஈவனா ஆடா ஆட் கொடுத்திருக்காங்க சோ ஆடுங்கும்போது இத தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்ப an equal to n square divided by 2n plus 1 n is odd n belongs to capital N so அப்போ A15 equal to என்ன வரும் 15 square divided by 2 into 15 plus 1 15 square na உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர் தெரியுது 225 divided by 2 into 15 30 plus 1 equal to 225 divided by 31 ஓகேவா சோ இதான் வந்து ஆன்சர் அப்ப A15 equal to 225 divided by 31 அவ்வளவுதான் ஓகேவா Sixth sum பாருங்க if a1 equal to 1 a2 equal to 1 கொடுத்திருக்காங்க and an equal to 2an minus 1 plus an minus 2 n greater than or equal to 3 n belongs to capital N then find the first 6 times of the sequence அப்படினு கொடுத்திருக்காங்க so a1 நமக்கு கொடுத்துட்டாங்க a2 நமக்கு கொடுத்திருக்காங்க so an general form கொடுத்துட்டு n வந்து greater than or equal to 3 ன்னு கொடுத்துட்டாங்க அதாவது 3 யும் 3 ஐ விட பெரிய நம்பர் அப்படினு கொடுத்துட்டாங்க so n belongs to natural numbers அப்படினு கொடுத்துட்டாங்க then find the first 6 terms of the sequence first 6 terms நம்ம கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி நமக்கு ரெண்டு டைம் கொடுத்துட்டாங்க so மீதி உள்ள terms நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா இப்போ இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க a1 வந்து 1 கொடுத்திருக்காங்க so a2 1 கொடுத்திருக்காங்க an வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 2 an minus 1 plus an minus 2 ன்னு கொடுத்திருக்காங்க n வந்து greater than or equal to 3 ன்னு கொடுத்துட்டாங்க so n belongs to n so n greater than or equal to 3 னா n equal to 3 4 5 etc அப்படி போயிட்டே இருக்கும் ஓகேவா 3 யும் 3 ஐ விட பெரிய நம்பர் அப்படினு கொடுத்திருக்காங்க so நம்ம அப்போ ஃபர்ஸ்ட் n வந்து 3 தான் எடுக்க முடியும் அப்போ a3 equal to 2 into a n க்கு இடத்துல எல்லாம் நம்ம 3 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அவ்வளவுதான் so a3 minus 2 equal to 2 into a3 minus 1 என்ன வரும் a2
plus a3 minus 2 வந்து a1 ஓகேவா so equal to இப்போ 2 into a2 நமக்கு கொடுத்துட்டாங்க 1 கொடுத்திருக்காங்களா plus a1 க்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 1 கொடுத்திருக்காங்க so 1 equal to 2 into 1 2 plus 1 3 so அப்ப a3 என்னது நமக்கு 3 ஓகேவா so இனி அடுத்தது a4 கண்டுபிடிக்கணும் a4 என்ன வரும் அப்போ 2 into n இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன போடணும் 4 போடணும் அப்போ 4 minus 1 plus a4 minus 2 equal to 2 into a4 minus 1 னா 4ல இருந்து 1 போச்சுனா 3 வரும் plus a4 minus 2 னா 2 equal to 2 into a3 வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் என்னது 3 so அப்போ 3 plus a2 வந்து ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க 1 so அப்போ 3 2s are 6 plus 1 7 so a4 வந்து 7 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இனி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் a5 so a5 னா என்ன வரும் 2 into a5 minus 1 plus a5 minus 2 equal to 2 into a5 minus 1 னா 4 a4 plus a5 minus 2 னா 5ல இருந்து 2 போச்சுனா 3 so equal to 2 into a4 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7 plus a3 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3 a3 யோட வேல்யூ வந்து 3 தானே இது a3 இது a4 ஓகேவா so இப்போ இத வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க 7 2s are 14 plus 3 வந்து 17 so 17 a5 எவ்வளவு 17 இனி அடுத்தது நமக்கு என்ன டேர்ம் இது கண்டுபிடிக்கணும் a6 மொத்தம் எத்தனை டேர்ம் பாருங்க 1 2 3 4 5 ஆயிருச்சு ஏன்னா ஒரே ஒரு டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சா போதும் சோ அப்போ a6 வந்து என்ன வரும் அப்போ 2 into a6 minus 1 plus a6 minus 2 ஓகேவா equal to 2 into a6 minus 1 னா 5 plus a6 minus 2 னா 4 equal to 2 into a5 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 17 plus a4 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7 கண்டுபிடிச்சிருக்கோம் so 2 into 17 என்ன வரும் 7 2s are 14 மீதி 1 இருக்கா 1 2 is 2 2 plus 1 3 34 plus 7 என்ன வரும் 7 plus 4 11 மீதி 1 இருக்கா 3 plus 1 4 41 so a6 வந்து என்னது 41 நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க find the first 6 terms of the sequence தான் நமக்கு கேட்டிருக்காங்க so அப்போ therefore the first 6 terms of the sequence are 1, 1, 3, 7, 17, 41 so நமக்கு இது போயிட்டே தான் இருக்கும் எக்ஸெட்ரா இன்னும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இது போயிட்டே தான் இருக்கும் சோ அதனால நம்ம இத எக்ஸெட்ரா போட்டு முடிச்சுக்கலாம் ஓகேவா சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க ஓகேவா பை